வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சிந்தனை, இன்று உலகிலே பெரும்பான்மையாக வளர்ந்து கொண்டிருக்கும், பெருகிக் கொண்டிருக்கும் இந்த நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு அற்புதமான சிந்தனையாக அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், நோய் என்று சொல்லுகிறோமே, அந்த நோய் என்பதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால், உடலில் கழிவுகளின் தேக்கம். கழிவுகளின் தேக்கமே நோய் என்று சொல்லிவிடலாம். இது இயற்கை மருத்துவத்திலே நோய் என்று சொல்லுகிறோமே, எத்தனையோ வகையான நோய்களின் பெயரை சொல்லுகிறோமே, இவற்றையெல்லாம் ஒரு புத்தகமாக போட்டு அத்தனை நோய்களுக்கும் ஒரே ஒரு வார்த்தையில் அதற்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அஜீரணம் என்று ஒரு தலைப்பை அட்டப்படத்துல போட்டலான்னு இயற்கை ஆர்வலர்கள், இயற்கை மருத்துவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அஜீரணம் என்பதுதான் அனைத்து நோய்களுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறது. நாம் சொல்லக்கூடிய இந்த நோய்கள் எல்லாமே என்னன்னா, புறநோய்கள் அல்ல, உள் நோய்கள். அதாவது வெளியிலே, உடலிலே நாம் விபத்தின் மூலமாக, காயத்தின் மூலமாக அடிபட்டு வரக்கூடிய நோய் புறநோய். அதாவது உடலில் நோய்கள் தோன்றுவதில் 2 வகை உண்டு. ஒன்று, மனம் கழிவாக மாறி, மனதில் கழிவுகள் தேங்கி மனம் பாதிக்கப்பட்டு, அதனால் உயிர் பாதிக்கப்பட்டு, அந்த உயிராற்றல் பாதிக்கப்பட்ட பின் உடல் பாதிக்கப்படக்கூடியது என்பதுதான் மேக்சிமமா இருக்கக்கூடிய நோய். இந்த புறநோய் என்பது உடல் பாதிக்கப்பட்டு அதனால் உயிராற்றல் பாதிக்கப்படுவது என்பது அந்த புறநோய் என்று சொல்லுகிறோம். ஆனால் 99% இந்த உயிராற்றல் பாதிக்கப்பட்டு உடலாற்றல் பாதிக்கப்பட்ட நோய்களைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த நோய்கள் அனைத்துக்கும் ஒரே காரணம் இந்த கழிவுகள், உடலில் தேங்குகிற கழிவுகள். இப்போ மகரிஷி அவர்கள் இதை எங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், ஜீவகாந்த ஓட்டத்தின் மின் குறுக்கு என்பதுதான் வலி, அது நீடிக்கும் போது நோய், அதுவே கருமையத்தை தாக்கும் போது மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அங்கு தடை, ஜீவகாந்தத்தில் தடை, ஷார்ட் சர்க்யூட் ஆஃப் பயோமேக்னட்டிசம் என்று சொல்லுகிறார்களே, அது எது தடை என்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால், இந்த கழிவுகளின் தேக்கமே தடை. அப்ப அந்த கழிவுகள் ஏன் உருவாகிறது என்று பார்க்கும் பொழுது, எங்கிருந்து அந்த கழிவுகள் வருகிறது? அதாவது நாம் வெளியிலிருந்து இந்த பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய இந்த உடலில் அந்த பஞ்சபூதங்களின் அளவு குறையும் போது, வெளியிலிருந்து அந்த பஞ்சபூதங்களை நாம் சமன் செய்வதற்காக எடுத்துக்கொள்கிறோமே, அதில் மண் என்ற பூதத்துக்காக உணவை எடுத்துக்கொள்கிறோம், நீர் என்ற பூதத்துக்காக நீரை எடுத்துக்கொள்கிறோம், காற்று என்ற பூதத்துக்காக சுவாசம் செய்கிறோம். இது 3 பார்த்தோம்னா, நாம வெளியிலிருந்து நம்ம உடலுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள், இதெல்லாம் தேவையின் அளவில் எடுத்துக்கொள்கிறோம். எடுக்கும்போது அது அந்த தேவையான ஆற்றலை பெற்று அந்த கழிவுகள் வெளியேறுவதற்காகத்தான், மலம் வெளியேறுவதற்காக ஒரு பாதை,
நீர் என்ற சிறுநீர் வெளியேறுவதற்கான ஒரு பாதை, காற்று எந்த வழியில் செல்கிறதோ அதே வழியிலே வெளியேறுகிறது. அப்ப அந்த கழிவுகள் தோன்றும். ஆனால் நமது உயிராற்றலால், அது மட்டுமல்ல, நம்ம உடலின் அறிவு அந்த கழிவுகளை உடனுக்குடன் வெளியேற்றிவிடும். இப்போ அந்த ப்ராசஸ் நடக்குதே, அதுக்கு பேரு தான் ஜீரணம் என்று சொல்லுகிறோம். அந்த ஜீரணம் சரியாக நடந்தால் அதில் வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேறும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் கழிவுகள் தேங்குகிறது என்று பார்த்தால், அங்கு அதிகமான அனுபவம், இந்த பொருள்களை தேவைக்கு மீறி நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்ப தேவைக்கு மீறி எடுக்கப்படக்கூடிய பொருள்கள் அங்கு ஜீரணமாகாமல் தேங்குகிறது. அங்க பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் இந்த தேங்குதல் என்பதுதான் நோயாக இருக்கிறது. அப்ப உடலிலே இந்த உணவு ஜீரணமாகாமல் தேங்கும் போது அது கழிவாக மாறி உள்ளேயே தங்கிவிடுகிறது. ஏனென்று சொன்னால், அதை முழுமையாக இந்த அளவுக்கு அதிகமானதை எல்லாம் ஜீரணம் செய்து அதை கழிவுகள் அதிகமாகும் போது அத்தனையும் வெளியேற்றக்கூடிய அளவுக்கு அங்கு ஆற்றல் இல்லை. நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது சாப்பிடுவதுதான் நம்முடைய வேலை. அதை ஜீரணம் செய்வதும் அதனுடைய கழிவை வெளியேற்றுவதும் இந்த உடலினுடைய வேலை என்று சொல்லி நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்கோம். இந்த உடலுடைய வேலை என்று தெரிந்து கொண்டு நம்ம சாப்பிடுறோம். எதை அடிப்படையாக கொண்டு சாப்பிடுறோம்? இந்த உடலிடம் கேட்க வேண்டும், உனக்கு எவ்வளவு தேவை, உன்னால் எவ்வளவு ஜீரணம் செய்ய முடியும், அந்த உடலினுடைய ஆற்றல் எவ்வளவு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு என்ன அளவுக்கு ஆற்றல் இருக்கிறது, அந்த உடலினுடைய கெப்பாசிட்டி என்ன, அதை பார்த்து நாம் சாப்பிட வேண்டும். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? இவன் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை, பொருளை அடிப்படையாக கொண்டு சாப்பிடுகிறான். அவர்கள் முன்னோர்கள் தாத்தா காலத்திலிருந்து சேர்த்து வைத்திருந்த சொத்துக்களின் அடிப்படையை வைத்துக் கொண்டு சாப்பிடுகிறான். ஆனால் அதற்கெல்லாம் என்னால் உதவி செய்ய முடியாது என்று இந்த உடலின் அறிவு அங்கு அதை தடை செய்து விடுகிறது. அங்கு கழிவுகளின் தேக்கம் வந்து விடுகிறது. ஆக இந்த கழிவுகளின் தேக்கம் என்பதை ஏன் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு இடைஞ்சல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உடல் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். ஆனால் மனிதன் இன்று நான் நிறைய படித்து விட்டேன், நிறைய சம்பாதிக்கிறேன், நான் நிறைய சொத்து வைத்திருக்கிறேன், நான் நிறைய அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் சொல்வதை இந்த உடல் கேட்க வேண்டும் என்று சொன்னால், அது என்றைக்கும் அந்த உடல் கேட்காது. அந்த உடல் என்ன செய்யும் என்று சொன்னால், உனக்கு நீ வேறு உடலை பார்த்துக்கொள் என்று இந்த உடல் என்ன ஆகிவிடும்? இந்த உடல் உயிர் பிரிந்து விடும், மரணம் தான் நிகழ்ந்துவிடும். ஆக நாம் இந்த உடலின் உள்ளே நடக்கக்கூடிய எந்த நிகழ்விலும் ஒரு அற்புதமான நிகழ்வுகள் அவ்வளவும் நடக்கிறது. அந்த ஜீரணம் என்பதில் அதில் நடக்கக்கூடிய அந்த அந்த நிகழ்வுகள், அந்த நடக்கக்கூடிய அந்த இயக்கங்கள், அதெல்லாம் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு நடக்கிறது. மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு 4 இட்லி உங்கள்கிட்ட கொடுக்குறோம், உங்க லேப்ல அதை 4 சுற்று ரத்தமா மாற்றி கொடுக்க முடியுமான்னு கேட்பார்கள். முடியாது. ஆனால் நாங்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள், அவ்வளவு பெரிய சாதனையை சாதித்து விட்டோம், செவ்வாயில் கொண்டு போய் மனிதனை இறக்கப் போகிறோம். ஆனால் அந்த 4 இட்லியை 4 சுற்று ரத்தமா மாத்துறதுக்கு தெரியாத விஞ்ஞானிகள், அடிமுட்டாள் விஞ்ஞானிகளாக இருக்கிறோம். அப்ப நமது உடல் அப்படி சொல்லுகிறது, நான் எவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீ என்ன செய்கிறாய்? இவ்வளவு படித்திருக்கிறோம், இவ்வளவு படம் வைத்திருக்கிறோம், இவ்வளவு பலம் வைத்திருக்கிறோம் என்ற அடிப்படையை கொண்டு நீ எடுக்கக்கூடிய அத்தனையும் என்னால் அதை முழுமையாக ஜீரணம் செய்து கழிவுகளை வெளியேற்ற முடியாது என்று அந்த உடலினுடைய கெப்பாசிட்டிக்கு மேல நம்ம செய்யறதுனாலதான் உடலில் கழிவுகள் தேங்குகிறது. இவ்வாறு தேங்குகிறது
என்றதை நமக்கு இந்த உடல் உணர்த்தக்கூடியதுதான் முதலில் வலி, அடுத்து நோய். ஆக மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், பெரிய கிரானிக் டிசீஸ் என்று எடுத்த உடனே வராது என்று சொல்வார்கள். நிறைய பேர் கேட்கிறாங்க, இப்ப எனக்கு எதுவுமே இல்லை சார், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது கேன்சர் 3rd ஸ்டேஜ்னு தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை சார். அப்பட்டமான பொய் மகரிஷி சொல்றாங்க. அப்படி சின்ன சின்னதான அறிகுறிகளை இந்த உடல் நமக்கு காண்பித்து காண்பித்து காண்பித்துதான் பெரிய நோயாக வருகிறது. முதல்ல நமக்கு வலி என்று உணர்த்தும் போதே தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த தடை ஏற்படுகிறது, கழிவுகள் தேட ஆரம்பித்து விட்டது என்று. அப்பயே சுதாரிக்கிறது இல்லை. நம்மால் வலின்னு வந்த உடனே நம்ம மக்கள் இங்கு துன்பத்தின் உச்சத்துக்கு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட அந்த வலி மாத்திரைகள் அதை போட்டு அதை அமைக்கிறான். அப்ப அது நோயாக மாறுகிறது. நோயாக மாறும்போது அந்த நோயையும் சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இன்னைக்கு அதிகமான பெரிய பெரிய ஞானிகள் என்று சொல்லக்கூடிய மருத்துவர்கள் உருவாகி விட்டார்கள். அப்படி உருவாவதற்காக நீட் எக்ஸாம்ல எழுதி 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 பாஸ் பண்ணி நாங்களெல்லாம் இந்த தடையை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், இந்த பாவத்தை எல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நீட் எக்ஸாமுக்கு வரிசையில் நின்று எழுதிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்ப இன்னைக்கு சமுதாயம் போய்விட்டது. அதையும் தடுத்து நிறுத்த வேண்டும். உடனடியாக நமக்கு அந்த நோய் தெரியாமல் பார்க்க வேண்டும். அப்படின்னா என்ன அப்படின்னம்னா, அந்த கழிவுகளை உள்ளேயே அமுக்கி நமக்கு அந்த வழி தெரியாமல் அதை நிறுத்துவதற்கு இன்னைக்கு மருத்துவம், அதற்குத்தான் மருத்துவம் வளர்ந்து விட்டது. ஆனால் இயற்கையின் மருத்துவம் என்ன சொல்கிறது? கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி உடலை தூய்மை செய்து நோயை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆக இன்றைய சிந்தனை மிக 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 அத்தியாவசியத்திலும் அத்தியாவசியமான சிந்தனை இன்றைய சமுதாயத்தில். கழிவுகளின் தேக்கம் ஏன் தேங்குகிறது? தேங்காமல் பார்த்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேங்கிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும்? அற்புதமான சிந்தனையை இன்று தூண்டி இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.